காங்கிரஸ் கட்சியில் பாஜக ஸ்லீப்பர் செல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஸ்லீப்பர் செல் இருக்கும் வரையில் ராகுல் காந்தியால் வெற்றி பெற முடியாது என்ற கருத்து இருக்கிறது. ஓட்டிங் மிஷினில் தவறு பண்ணாமல் இருந்திருந்தா காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா கூட்டணி இப்போ எப்படி இவங்க 202 வந்தாங்களோ அது அந்த கூட்டணி. கூட்டணி இயக்கத்தினுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். அதனுடைய தலைவர் சொல்லுகிறார், எங்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் கொடுக்காதது வருத்தமளிக்கிறது, அவசியம் தேவை என்கிறார். ஆனால் பிஜேபி எடுத்த முடிவுதான் சரி என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினால் எவ்வளவு பெரிய தவறு. அது சிவகங்கை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தான் இது ஆதரித்து இது எந்த வகையில் மத்திய அரசு எடுத்த முடிவு சரியான முடிவு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் கோவைக்கு மதுரைக்கு ரயில்வே நிலையம் பிஜேபி சொல்கிறது தான் சரின்னு சொன்னால் எந்த காங்கிரஸ்காரை ஏற்றுக்குவோம்? இப்போ திமுகவில் இருக்கக்கூடியவங்க யாராவது நம்ம கருத்தை ஏற்றுக்குவாங்களா? என்ன நமக்கு எதிராக இப்படி பேசுகிறாங்களே, இவங்களுக்கு நம்ம வேலை செய்யணுமான்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? நம்ம அந்த 3 பேரும் திரு கார்த்திக் சிதம்பரம், திரு சிதம்பரம், திரு சசி தரூர் அவர்கள் 3 பேருமே பாஜக ஸ்லீப்பர் செல்லா சார். அவங்க 3 பேரும் அப்படித்தானே பேசுகிறாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் பாஜக ஸ்லீப்பர் செல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஸ்லீப்பர் செல் இருக்கும் வரையில் ராகுல் காந்தியால் வெற்றி பெற முடியாது என்ற கருத்து இருக்கின்றது. இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற பாஜக ஸ்லீப்பர் செல்லை எப்படி சரி செய்ய போகின்றது காங்கிரஸ் கட்சி? தலைவர் ராகுல் காந்தி அவர்களே 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் களங்கப்படுத்துங்கள், பீகாரில் என்னை தோற்கடித்தீர்கள், களங்கப்படுத்துகிறீர்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே சில பேர் காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்களை நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று சொன்னதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பீகார் தேர்தலிலே அவர் பல நிகழ்வுகளை சந்தித்ததன் அடிப்படையில் பேசிய பேச்சுக்கள் தான். நீங்கள் குறிப்பாக இங்கே பார்த்தீர்களானால் திரு கார்த்திக் சிதம்பரம் அவருடைய பேச்சை அவர் பார்த்துதான் அதை பேசியிருக்கிறார் என்று எனக்கு டெல்லி பத்திரிகை நிருபர் ஒருவர் சொன்னார். என்னன்னா, அந்த வெற்றி இவர் எஸ்ஐஆர் என்ற ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் தான் இந்த வெற்றி பாஜகவுக்கு வெற்றி. கிட்டத்தட்ட 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறார்கள். ஒரு 100 தொகுதியில் 1000 வாக்குகளுக்கு கீழே காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா கூட்டணி தோற்றிருக்கிறது. ஒரு இடத்தில் பார்த்தீர்களானால் ராஷ்டிரிய ஜனதாதளம் 37 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறது. பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த இடத்தில் நீக்கப்பட்ட வாக்குகள் 37,000. 36 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போன இடத்தில் நீக்கப்பட்ட வாக்குகள் 37,000 என்றால், நீக்கப்படாமல் இருந்திருந்தால் யார் வெற்றி பெற்றிருப்பார்கள்? 1000 வாக்குகளுக்கு கீழே தோற்றுப்போன காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் 100 பேர். அந்த 100 பேர் வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கு ஆட்சி காங்கிரஸ் ராஷ்டிரிய, அதுதான் அங்கே தேஜஸ் யாதவ் நான் தான் முதல்வர்னு அறிவித்து 4 டேட்டெல்லாம் பார்த்துருந்தார். அப்போது அந்த எஸ்ஐஆரை 7 அடி உயரத்திற்கு பேப்பரை வைத்து கொண்டு அதை பற்றி விளக்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னதற்கு பிறகும் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் வாக்கு அளித்தார்கள், அவர்கள் வெற்றி பெற்றார்கள், இவ்வளவுதான். எஸ்ஐஆர் மூலமாக வெற்றி பெற்றதாக எந்த டேட்டாவும் எனக்கு வரலன்னு சொல்லியிருக்காரு. சொல்றதை விட அதையெல்லாம் நான் வரலன்றது மட்டும் இல்லை, அதுதான் உண்மை. அவங்க மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் உண்மை. இதை நான் நம்ப தயாராக இல்லை என்று அவர் சொல்கிறார் என்றால் தலைமைக்கு எதிர்ப்பாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதைத்தான் காங்கிரஸில் நம்முடைய இந்திரா காந்தியை பற்றி அந்த எமர்ஜென்சி ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனை பற்றி குறை சொன்னபோது டெல்லியிலேருந்து ஒரு முக்கியமான தலைவர் ஒரு அறிக்கை விட்டார். அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு.
அவர் என்ன சொன்னார், காங்கிரஸில் வந்து ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, அது வந்து ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் இந்திரா காந்தி கொண்டு வந்ததே தவறுன்னு சொன்னால் அவங்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல் என்று நான் குற்றம் சாட்டுவேன் என்று டெல்லியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் ஒருவர், டெல்லி தலைவர் குறிப்பிட்டது பேசியதை எல்லா ஊடகங்களிலும் வந்தது. ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியில், அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டு சொல்லுகின்ற போது கட்சி பலவீனம் அடைகிறது. அதனால்தான் அந்த டெல்லி தலைவர் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னார். ராகுல் காந்தியும் இது போன்ற பேச்சுக்களை கேட்கும்போது மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றார்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு தவறான வார்த்தை என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் நாம் பேசுகிறோம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு நம்முடைய கோழைத்தனமாகத்தான் நான் அதை பார்க்குறேன். காரணம் என்னன்னா, என்னுடைய 100 தொகுதிகளுக்கு மேல் 1000 வாக்குகளுக்குள், ஒரு தொகுதியில் 37, ஒரு தொகுதியில் 87, ஒரு தொகுதியில் 150, ஒன்றில் 250, ஒன்றில் 900, ஒன்றில் 800 அப்படின்னு 100 தொகுதிக்கு மேலே அந்த எஸ்ஐஆர் மட்டும் நடக்காமல் ஓட்டிங் மிஷினில் தவறு பண்ணாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா கூட்டணி இப்போ எப்படி இவங்க 202 வந்தாங்களோ அது அந்த கூட்டணி வந்திருக்கும். ஆகவே தேர்தல் கமிஷனோடு உடன்படிக்கை வைத்துக்கொண்டு எஸ்ஐஆர் என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி பெற்ற வெற்றி என்பதை அவர் கொடுப்பிருக்கிறார். அதற்கு எதிரானவர்களை ராகுல் காந்தியே சொல்கிறாரு, அவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்லுன்னு. அப்போ அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் வந்து, சென்னையை தாண்டி மதுரை கோவையில் மெட்ரோ ரயிலுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கல, தமிழக அரசு அனுமதி கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறது. ஆனால் அதனையும் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர கோவையும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் தேவை இல்லை, மத்திய அரசு எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு மத்திய அரசை ஆதரித்து சிவகங்கை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் அந்த கருத்தை. இப்போ நாம ஒரு கூட்டணியில் இருக்கோம். நேற்றுக்கு காலையில் முந்தா நாள் இரவோ தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு உறுதியாகிவிட்டது, நாங்கள் தான் அவர்களோடு பேசப் போகிறோம், திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் கூட்டணி என்பதற்கு உறுதியாகிவிட்ட காரணனால் மற்றவர்களோடு கூட்டணியா என்பதை முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. ஆமாம், பார்த்துருப்பீங்க. ஆமாம். அப்போ திமுக நம்முடைய கூட்டணி இயக்கம் அங்கே வேணும்னு கேட்குது. அது வந்து மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவு தான் சரின்னா அப்போ இவர் யார்? ஸ்லீப்பர் செல்லு தானே? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போது இது போன்ற கருத்துக்களை சொல்பவர்களை, என்னுடைய கருத்து, காங்கிரஸ் எப்படி தலைமை அனுமதிக்குது? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் இதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இது வந்து மிகவும் தவறானது. ஏனென்றால் கூட்டணி இயக்கத்தினுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கிறார், அதனுடைய தலைவர் சொல்லுகிறார், எங்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் கொடுக்காதது வருத்தமளிக்கிறது, அவசியம் தேவை என்கிறார். மிகப்பெரிய நகரமாக சென்னைக்கு பிறகு கருதப்படுவது கோவை வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம். அது அங்கேயே வேணும். மதுரை என்பது உறங்கா நகரம். அது உறங்கா நகரம் என்றால் தமிழ்நாட்டில் அதுதான். நீங்கள் ராத்திரி 3 மணிக்கு போனீங்கன்னா கூட எங்கேயாவது ஒரு ரோடு கடையில் சாப்பிட முடியுங்க. டெல்லி எப்படியோ அது மாதிரி உறங்கா நகரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்குறாங்க. ஒரு கேட்பது என்பது ஒரு அரசினுடைய உரிமை, மாநில மக்களுடைய நன்மைக்காக கேட்கிறார்கள். ஆனால் பிஜேபி எடுத்த முடிவுதான் சரி என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினால் எவ்வளோ பெரிய தவறு. அது சிவகங்கை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தான் இதை ஆதரித்து இது எந்த வகையில் மத்திய அரசு எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு தான் சொல்லியிருக்காரு. அது எந்த வகையில் நியாயம்? அப்ப எப்படி இது கூட்டணிக்கு பொருத்தமா இருக்கும்? எப்படி நம்முடைய கூட்டணி மக்கள் எப்படி நம்மளை நம்புவாங்க? அதே போல் வந்து ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் நடந்து கொண்ட விதம் வந்து சரியான ஒரு அணுகுமுறை கையாண்டார் என்று முன்னாள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிதி அமைச்சர் சிதம்பரமும் பாராட்டி பேசியிருந்தார். அதே போல் இன்னைக்கு வந்து கேரளாவில் திருவனந்தபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூரும் பாஜகவையும் அதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டி பேசி வருகிறார்கள். அதாவதுங்க, சசி தரூர், திரு சிதம்பரம், திரு கார்த்திக் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு பேசுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அவர்களுடைய கருத்துக்கள் வன்மையாக கண்டிக்கப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் நடவடிக்கைக்கும் உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்றால், கட்சி விரோத நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். ஆமாம்,
இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை அவர்கள் உண்மையான காங்கிரஸ்காரர்களாக இருந்தால் புரிந்து கொள்வார்கள். காரணம், இந்த நாடு என்பது எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதை அவர்கள் முதலில் உணர வேண்டும். அந்த 3 பேரும், திரு கார்த்திக் சிதம்பரம், திரு சிதம்பரம், திரு சசி தரூர் அவர்கள். இவங்க 3 பேருமே பாஜக ஸ்லீப்பர் செல்லா சார்? ஆமாம், அவங்க 3 பேரும் அப்படி தானே பேசுகிறாங்க. நான் சொல்லலை, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொன்னார், இவங்க பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள், அதனால் இவர்கள் பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏன் இந்த 3 பேரும் பாஜகவுக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருக்க வேண்டும்? என்ன பாஜக அரசை கண்டு முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரம், தற்போது சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பயப்படுகிறார்களா? என்ன அவர் மீது உள்ள வழக்கு காரணமா இருக்கலாம்? ஏதோ அவர்கள் ஏதாவது, இப்போ உங்களுக்கு தெரியும், திரு சிதம்பரம் அவர்களும் சிறையில் இருந்திருக்கிறார், திரு கார்த்திக் சிதம்பரம் சிறையில் இருந்திருக்கிறார், திரு சசி தரூர் அவர்கள் தன்னுடைய மனைவியை கொலை செய்தார் என்ற ஒரு வழக்கு கூட சிபிஐயில் நிலுவையில் இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் வந்து எதற்கும் துணிந்த அரசாங்கம், கருணையெல்லாம் காட்டாது. நீதி அவர்களுக்கு தெரியாது. நீதி தெரிந்தவர்கள் இந்த மண்ணை ஆளவில்லை. இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் யார் ஆளக்கூடாதோ அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நம் மீது எந்த நேரத்திலும் நடவடிக்கை பாயும் என்ற காரணத்தினால் அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு இயக்கத்தில் இருப்பவர்கள் தைரியமாக எல்லாவற்றையும் முன்னிலைப்படுத்தி பேசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுவும் நீங்கள்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்வதை தான் உங்கள் தொகுதி மக்கள், இந்த நாட்டு மக்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலேயும் நீங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் தெரிந்த தலைவர்களாக இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று மக்கள் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய காலகட்டம் இது. இன்றைக்கி நீங்கள் ஒரே ஒரு பட்டனை தழுத்தினா உலகம் கையில் வருது. நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி குற்றவாளின்னு கோர்ட்டு சொல்லுது, அடுத்த நொடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதே குற்றவாளி ஜனாதிபதி ஆனார்னு அடுத்த நொடி வருது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே உலகத்தில் என்ன நடக்குதுன்னு செகண்டில் தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், தொழில்நுட்பம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நாம் பேசும்பொழுது ஜாகிரதையாக பேச வேண்டும். நீங்கள் இன்னொன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்கட்டா ஹைகோர்ட்டில் காங்கிரஸ்காரர்கள் மொத்த பேரும் சேர்ந்து நம்முடைய ஆதிரஞ்சன் சௌத்ரி அவர் வந்து அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவர் மம்தா மேலே ஒரு வழக்கு போடுறாரு. இந்த மம்தா மேலே வழக்கு போடும் பொழுது மம்தாக்கு ஆதரவாக திரு சிதம்பரம் போய் ஆஜராகிறார். அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்கள் அத்தனை பேரும் மம்தாவினுடைய ஸ்லீப்பர் செல் சிதம்பரம்னு கத்தனை கோஷெல்லாம் நம்முடைய காட்சி ஊடகங்களில் பார்த்தோம். இவர் வந்து ஒரு பிஜேபிக்கு ஸ்லீப்பர் செல்லா, கல்கட்டாவில் போனோடனே மம்தாவோட ஸ்லீப்பர் செல்லு. நீங்கள் காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற கட்சி தலைவருக்கு மேலே ஒரு வழக்கு வருது, நீங்கள் அவருக்கெல்லாம் போய் ஆஜராகணும். ஆனால் அவருக்கு யார் எதிர்ப்பாக இருக்காங்களோ மம்தா மேலே அவர் வழக்கு போட்டிருக்காரு. மம்தாக்கு ஆஜராக இவர் போகும்போது இவர் ஆஜராக முடியல. காங்கிரஸ் வழக்கறிஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இவர் ஆஜராக விடாமல் தடுத்துட்டு கோஷத்தோடு வெளியே அனுப்பி வரலாறு. மம்தாவோட ஸ்லீப்பர் செல்லாவும் இவர் அங்கே குரல் கொடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் மாற்றிக்கணும். இது மாதிரி ஆட்கள் இருக்கும் முறைங்க காங்கிரஸ் பலவீனமாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் மீது வந்து ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்கில் வந்து 106 நாள் சிறையில் இருந்தார். அதே போல் கார்த்தி சிதம்பரம் வந்து வெளிநாட்டு மதுபான நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்ததற்காக லஞ்சம் வாங்கிய வழக்கு இருக்குது. அதே போல் சசி தரூர் தன் மனைவி அந்த மரணத்தில் வந்து இவர் சம்மந்தம் இருக்குது. அதனால் இந்த 3 பேரும் தன்னுடைய வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய சார்ந்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்த்து பாஜகவை ஆதரித்து பேசுகிறார்களா? நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லைங்க. அவங்க மேலே வழக்கு இருக்குது, மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஏன் பேசலை? வழக்கு இருக்கிற தலைவர்கள் மட்டும் பேசுகிறாங்கன்னா ஏன் பேசுகிறாங்க? அப்போ நீங்கள் அப்படி தானே நம்ம அர்த்தம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் தைரியமாக இல்லை இருக்கணும். எங்கள் காந்தி எத்தனை நாள் சிறையில் இருந்தார், பயந்துருக்காரா? நேரு எத்தனை நாள் சிறையில் இருந்திருக்காரு, பயந்துருக்காரா? காமராஜர் எத்தனை பேருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போங்க உங்களை விட்டுறேன்னு சொன்னாங்களே, யாராவது எழுதி கொடுத்தாங்களா? சாவக்கரை தவிர சாவக்கர் மட்டும்தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. இந்த இந்திய வரலாற்றில் மன்னிப்பு கடிதம் ஒன்றும் இல்லை. பகவத்சிங் சிறையில் இருக்காருங்க, போய் கேட்குறான் ஆங்கில ஏகாதிபத்தியம், மன்னிப்பு கேள், உனக்கு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக முதலில் குறைக்கிறோம், பிறகு விடுதலைக்கு பார்க்கிறோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் தூக்கிலிட வேண்டாம், சுட்டு கொள்ளுங்கள்.
ஆயிரம் இளைஞர்கள் என்னை சுட்டுக் கொள்ளுகிற அந்த இரத்தத்திலிருந்து புறப்படுவார்கள், உங்களை இங்கிருந்து விரட்டுவார்கள் என்று சொன்ன வீர வரலாறு படைத்த இந்தியாவில் நாம் கோழைகளாக இருக்கலாமா? அதுவும் காங்கிரஸில் இருந்து கொண்டு இருக்கலாமா? வழக்குகளை பார்த்து பயப்படலாமா? அதை எதிர்கொள்ள வேண்டாமா? உன்னை மன்னிப்பு கேள் விட்டு விடுகிறேன் என்று சொன்னபோது, இல்லை, எனக்கு தூக்கிலிடாதீர்கள், என்னை சுட்டுக் கொள்ளுங்கள், அதிலிருந்து வழியும் இரத்தத்திலிருந்து ஆயிரம் மாவீரர்கள் தோன்றுவார்கள், உங்களை விரட்டி அடிப்பார்கள் என்று சொன்ன அந்த மாவீரன் தோன்றிய காங்கிரஸ் கட்சியில் தோன்றிய நாம் கோழைகளாக இருக்கலாமா? அதுதான் என்னுடைய. நீங்கள் கார்த்தி சிதம்பரத்துக்கும் அவருடைய தந்தை சிதம்பரம் அவர்களுக்கும் சசிதரருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, எச்சரிக்கை என்னன்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் காலத்திலேருந்து இருந்துட்டு வரீங்க, தீவிர விசுவாசி. ஆனால் இவங்க 3 பேரும் முரண்பட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? அதாவதுங்க, அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவில்லால் கட்சி தலைமை அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இதை பேசாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் காங்கிரஸ் மீது அவர்கள் இதே தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுக்களை இருந்தால் காங்கிரஸ் தலைமை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நான் கூற விரும்புகிறேன். ஸோ 3 பேருமே வழக்குக்கு பயந்து தான் பாஜக வேற என்ன இருக்க முடியும்? பயந்து ஆதரித்து கருத்து வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? மற்ற தலைவர்கள் பேசாத போது வழக்கு இருப்பவர்கள் மட்டும் பேசுனா அதுதான் காரணமா. வழக்கு போட்டால் மறுபடியும் சிறைக்கு போக வேண்டியிருக்கும். சிறைக்கு போவதற்கு சிதம்பரம் அவர்கள் விரும்பவில்லை இருக்கலாம். அந்த காரணத்திற்காகத்தான் இதை பேசுவார்கள் என்றுதான் நாம் எடுத்து பொருள்பட வேண்டும். அப்ப ஸ்லீப்பர் செல்லுனா இப்போ சிதம்பரம், சிதம்பரம், சசிதரூர் 3 பேருமே காங்கிரஸில் உள்ள பாஜக ஸ்லீப்பர் செல். டெல்லியில் ஒரு தலைவர் சொன்னார், கல்கட்டா ஹைகோர்ட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர் சொன்னால், இன்றைக்கி நீங்கள் ராகுல் காந்தியே சொல்லியிருக்காருங்க. 2 நாளுக்கு முன்னால் பத்திரிகையை புரட்டி பாருங்கள். காங்கிரஸ் கட்சியில் பல பேர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவுன்னாவே என்னங்க அர்த்தம்? ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் அர்த்தம். அதுக்கு பேர் ஆதரவு அப்படின்னு சொல்கிறதும் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறது 2 ஒன்று தான். ராகுல் காந்தியே குற்றச்சாட்டு வைக்கிறார் இவங்க மேலே. அவ்வளோ பெரிய மூத்த தலைவர்கள் பேசுகிறார்கள், நடவடிக்கை எடுக்கலைன்னா அடிமட்டத்தில் இருக்க தொண்டை பேசுவான்ல. நீங்கள் கோவைக்கு மதுரைக்கு ரயில்வே நிலையம் பிஜேபி சொல்கிறது தான் சரின்னு சொன்னால் எந்த காங்கிரஸ்காரை ஏற்றுக்குவோம்? இப்போ திமுகவில் இருக்கக்கூடியவங்க யாராவது நம்ம கருத்தை ஏற்றுக்குவாங்களா? என்ன நமக்கு எதிராக இப்படி பேசுகிறாங்களே, இவங்களுக்கு நம்ம வேலை செய்யணுமான்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? நம்முடைய இப்போ எலெக்ஷன் வரப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக நிற்பவர்களுக்கு அவங்க மனம் வேலை செய்ய வேணாவா? அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்ற காரணத்திற்காக பேசுவதாக தான் அர்த்தம் கொள்ள வேண்டியதாக. இன்னொன்று சொல்கிறேன், அந்த கார்த்தி சிதம்பரம், சசிதர் 3 பேருமே பாஜகவை எதிர்த்தால் பாஜக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அதான உண்மை. இந்த 3 பேர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் பாஜக நடவடிக்கை எடுக்கும். அதானே சார்? அதாவதுங்க, நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்காது என்ற தைரியத்தில் தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபிக்கு நடவடிக்கை எடுக்கும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கும் காரணத்தினால் தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்ப்பதற்கு காங்கிரஸ் மேலிடம் விழித்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரி, ஓகே சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் என்று ராகுல் காந்தி ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார், ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அதாவது திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறாது, காங்கிரஸ் கட்சியில் வேறு எந்த கட்சியும் இடம்பெறாதுன்னு சொல்லிவிட்டார். அதாவது தாவேக்கு இடம்பெறாது என்பதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இப்போ 2026 தேர்தலில் எந்தெந்த தொகுதி கேட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்த போகுது, எத்தனை தொகுதி கேட்க போகுது? அதாவதுங்க, அவர்கள் ஃபார்முலாக போய் இந்த 5 பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழு அமைக்கும். இப்போ நாங்கள் அமைச்சிருக்க மாதிரி அவங்க ஒரு குழு அமைப்பாங்க. அவங்க ஒரு 5 பேர் கொண்ட குழு. அது எல்லா கட்சியோடும் பேசும். அது போல் காங்கிரஸ் இந்த 5 குழு போய் அவங்களோட பேசும். ஹைகமாண்ட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சோடங்கர் இருக்கார்ல, அவர் அவர் தலைமையில் தான் இந்த குழு. அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இத்தனை தொகுதி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ 50 தொகுதி கேட்குற மாதிரி இருக்கும். அவர் போய் எங்களுக்கு 50 தொகுதி வேணும்னுவாங்க. இதை இவங்க இல்லை, எங்களால் அது முடியாது, இவ்வளோ தான் தர முடியும். அவங்க ஹைகமாண்டுக்கிட்ட கேட்டு, அதாவது முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கேட்டு இந்த 5 குழு சொல்லும். அதுக்கப்புறமா மேலே இருந்து பேசி ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் இறுதியாக பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல கணிசமான தொகுதியை எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. காரணம் என்னென்னா, இந்த தமிழகம் பீகார் மாதிரி கிடையாது. இங்கே வாக்கெல்லாம் மாற்றிட முடியாது.
அங்கே வந்து 10,000 ரூபா பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் பெண்களுக்கு போட்டது அது வந்து வேறு மாதிரியான ஒரு நிலை. அது வந்து ஒரு ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் சொன்னதை அவர் இப்போ செயல்படுத்தினார். தேர்தல் நேரத்தில் செயல்படுத்தினார். ஒரு வருடம் கூட இருக்கும். அவர் சொன்னார் பணம் போட போகிறேன்னு சொன்னார். தேர்தல் நேரத்தில் அதை பயன்படுத்தினார். ஆனால் இங்கே வந்து ஆட்சியில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தின் கீழும் பணம் போடுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் பணம் கொடுத்து மக்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது. ஒன்று. அதே நேரத்தில் இந்த மண் வந்து பிஜேபிக்கு ஆதரவான மண் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். நோட்டாக்கு கீழே தான் இன்னும் பிஜேபி இங்கே இருக்குது. அதிமுக என்ற ஒரு இயக்கம் இன்றைக்கு 5 துண்டுகளாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு பழனிசாமி அவர்கள் ஒரு மாயை தோற்றத்தில் இருக்கிறார். அவர் வெற்றி தோற்றத்தில் இருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை, அது பிஜேபிக்கும் தெரியும். அதனால தான் திரு அமித்ஷா அவர்கள் லேட்டாவது நிதிஷ்குமாரை முதல்வர் என்று பிரதமர் வாயால் சொல்ல வைத்து விட்டார் நிதிஷ்குமார். ஆனால் இங்கே லேட்டாக இல்லை, இப்போ இருந்து தேர்தல் நேரம் வரைக்கும் திரு பழனிசாமி அவர்களை முதல்வர் என்று ஒற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. கடைசி தேர்தல் முடிந்து ரிசல்ட் வரும் வரை பழனிசாமி தான் முதல்வர் என்று சொல்வதற்கு பிஜேபி தயாராக இல்லை. ஆகவே கீழ்மட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவில் இருப்பவர்கள், திரு பழனிசாமி கூட இருப்பவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும், ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள், திரு பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கு வாக்களிக்கும் மூலமாக அதிமுக முதல்வர் வருவார் என்ற ஒரு எண்ணங்கள் அவர்கள் மனதிலே உருவாகுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராத்தில் என்ன நடந்ததுன்னா, ஸ்ரீ சிண்டேவை முதல்வராக்கி உடனடியாக தேர்தல் வந்தது. திரு பட்னவிஸ் ஆக்கின வரலாறுலாம் இருக்குது. அதனால் இவங்களை நம்ப மாட்டாங்க. அதனால் பிஜேபிக்கு ஓட்டு அதிமுகவும் போடாது, அதிமுகவுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டை பிஜேபிக்கும் அதிமுக போடாது. உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு சொல்லி இரண்டும் இதுவாக போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய வாக்குகள் பிரியாமல் இருக்கிறது. ஆகவே அது வெற்றி கூட்டணியாக அமையும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல நன்மைகள் இன்றைக்கு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. சொன்னதையும் செய்திருக்கிறார்கள், சொல்லாததையும் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல்வரை எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கிறார். எளிதில் அணுக முடியுது. எல்லாவற்றையும் அவரிடம் சொல்ல முடிகிறது. ஒரு கடிதம் எழுதினாலும் அதற்கு பதில் போடக்கூடிய முதல்வராக இருக்கிறார். அவர் அலுவலகத்திலிருந்து பதில் வருகிறது. அப்போது ஒரு எளிமையான ஒரு முதல்வராக இருப்பவரை அவர்கள் விரும்புவதில் எந்த விதமான ஆச்சரியமும் நம்ம பட தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இது பெரியார் காமராஜர் மண் என்றதனால் காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய செல்வாக்குள்ள பூமி என்பதனால் அவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. எங்கள் கூட்டணி வெற்றி வரும். உறுதியாக எங்களுக்கு நாங்கள் விரும்புகிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு ஒதுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய பாடுபடுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகவில் 5 பிரிவுகளாக பிரிந்துள்ளதுன்னு சொன்னீங்க. அதே 5 பிரிவு திமுகவிலும் உள்ளது. திமுகவில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி, அதே போல் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி, அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான ஒரு அணி, சபரீசன் தலைமையிலான ஒரு அணின்னு திமுகவிலும் 5 அணிகள் உள்ளது. இந்த 5 அணி இருக்கும்போது ஆனால் காங்கிரஸ் கட்சியில் முறையாக ஒரு அணியை உருவாக்கியிருக்கீங்க. இந்த அணி இந்த 5 அணியிடம் பேசுமா இல்லை எதனா ஒரு அணியிடம் பேசுமா? உங்கள் கருத்து வந்து இல்லை பிரிவினை எங்கேயும் 2 இடத்துல பிரிவினை இருக்குது சார். இது வந்து நீங்கள் என்னிடம் வைத்த கேள்வி ஒரு நகைப்புக்குரிய கேள்வி. அதாவது முதல்வர் ஸ்டாலின் தான் எல்லாவற்றுக்குமான தலைவராக இருக்கிறார். நீங்கள் குடும்பத்தை 5ஆக பிரித்து அது ஒரு ஒரு பிரிவாக இருக்கிறது என்று சொல்கிறது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை. ஆனால் அங்கே அப்படி இல்லை. கொள்கை ரீதியாக முரண்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இது உறவின் முறை. நீங்கள் சொல்கிறது வந்து உறவின் முறை. முதலமைச்சருடைய மனைவி ஒரு அணி, அவருடைய மருமகன் ஒரு அணி, மனைவி கூட பிறந்த தங்கச்சி ஒரு அணி என்றது சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய பிடியில் அத்தனை பேரையும் வைத்திருக்கிறார். இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். யாரும் அவரை மீறி செயல்பட முடியாது. இராணுவ கட்டுப்பாடோடு திராவிட முன்னேற்ற கழகம் அடிமட்டம் வரைக்கும் இருக்கிறது என்பதை யாரை கேட்டாலும் ஒற்றுப்பார். அந்த கட்டமைப்பு மிக வலுவான கட்டமைப்பாக இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை. நீங்கள் பழனிசாமி குடும்பத்தில் 5 இருக்குதுன்னு சொல்லவில்லை. நான் அம்மையார் சசிகலா வேறு, ஓபிஎஸ் வேறு, செங்கோட்டையன் வேறு, டிடிவி தினகரன் வேறு. நீங்கள் இது எல்லாத்த விட இன்னொன்று நீங்கள் யோசிக்கணும்.
டிடிவி தினகரன் வந்து பிஜேபியோட, அவரையும் ஒரு காலத்தில் பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க, ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னாங்க. அவர் பிஜேபியோட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வராரு, பழனிசாமி முதல்வர் ஆக முடியாது. எப்படி சொல்கிறாரு? யார்கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்குது? நான் எந்த கோயிலில் இருந்தோ நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இமயமலை உச்சியிலிருந்து கூட சொல்லுவேன், பழனிசாமி தமிழ்நாட்டு முதல்வர். அப்போ யார் அவங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா, பட்னாவியாஸ் மாதிரி இங்கே ஒரு முதல்வரை அவங்க கொண்டு வருவாங்க. சரி, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வலுவானவங்க யாராவது இருக்காங்களான்னா இருக்காங்க. நம்முடைய அம்மையார் நிதி அமைச்சரை கொண்டாந்து முதல்வராக்கலாம், திரு விஜயை அவர்கள் கூட்டணிக்கு கொண்டு போகலாம், திரு பழனிசாமி அவர்களையும் திரு விஜய் நீங்கள் துணை முதல்வராக இருன்னலாம். ஒருவேளை அவங்க ஆட்சி வந்தால், வராது, அது வேறு விஷயம். இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறத தவிர அதுதான் 5 அணியாக இருக்கிறத. எங்கள் 5 அணி சொன்னது வந்து நம்ம இப்போ கூட நேயர்கள் கேட்டால் கூட இது என்ன 2 பேர் தமாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நினச்சிப்பாங்க. சரி, ஓகே சார். 2021 காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது 25 தொகுதிகள், அதில் 18 இடங்களில் வெற்றி பெற்றீங்க, நல்ல வெற்றி தான். 2026 இடங்களில் 18 இடங்கள் வெற்றி பெற்றீங்க, பெரிய வெற்றி தான். இப்போ 2026 25 என்பது 50ஆக உயருமா அல்லது 25 என்பது 10ஆக உயரும் குறையுமா? ஏன்னா இந்த டாக் இருக்கு, திமுக உங்களுக்கு 10 தொகுதி தான் கொடுக்குற மாதிரி ஒரு டாக் இருக்கு. உங்க கருத்து என்ன? அது வந்து நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, திரு ஆர்எஸ் பாரதியோட மகன் வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நீங்கள் ஊடகவியாளர், அதை பார்த்து தான் நீங்கள் இந்த கேள்வி என்னை கேட்கிறீர்கள் என்பது எனக்கு. அவர் 10 சொல்லலை, 11 சொன்னார். உங்களை விட 1 கூட தான் சொன்னார். அது வந்து அந்த தம்பி வந்து அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து 25க்கு மேலே தான் எங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர, ஏன்னா காங்கிரஸுக்கென்று இங்கே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கிறது. அதற்கு காரணம் காமராஜர், நேரு, இந்த 2 பேர் மீது, அன்னை இந்திரா காந்தி மீது, ராஜீவ் காந்தி இறந்த மண் என்ற ஒரு அனுதாபம் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்பதை முதல்வர் அறியாதவர் அல்ல. ஆகவே எங்கள் கூட்டணிக்கு அந்த 25க்கு மேல்தான் கிடைக்கும் தவிர 25க்கு கீழே ஒரு சீட்டு கூட கிடைக்காது என்பது என்னால் உறுதியாக கூற முடியும். அதில் அத்தனையும் நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.